ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான சிக்கன் பிரியாணி. இது வடி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக தனித்தனியாக ரைஸோடு வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டபரா எடுத்துக்கோங்க. இது நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ணல. டபரா இல்லைனா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஆயில் நெய் விட்டுட்டு ஏலக்காய் உங்களுக்கு பட்டை லவங்க தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து 4 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டுக்கிட்டேன். இதுக்கு ரைஸ் நான் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னா கரெக்டாக 3 கிளாஸ், பெரிய கிளாஸில் வந்து 3 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 4 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டுட்டு 3 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். இந்த ஆனியன் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். ஆல்ரெடி நான் மட்டன் பிரியாணி போட்டிருப்பேன், அதுலேயுமே நான் காமிச்சிருப்பேன். ஆனியன் மட்டும் எப்போவுமே டீப் ஃப்ரை பண்ணால் தான் நமக்கு ரைஸ் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ப்ளஸ் ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஆனியன் எப்போவுமே வந்து டீப் ஃப்ரை பண்ணி அந்த பொன்னிறமாகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வதக்கின்னு இருக்கும்போது உங்களுக்கு நான் வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க போதும். இது சம்மர்ன்றதுனால காரத்தை வந்து சமையலுக்கு நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இதில் நல்லா வாஷ் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை கிடையாது, கொத்தமல்லி புதினா வந்துட்டு கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லியும் அதே ரேஷியோ தான். ரெண்டுமே வந்து ஈவனாக எடுத்து இதுவுமே வந்து நல்லா வதக்கிக்கணும். இது இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் நமக்கு பிரியாணியோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வந்துட்டு தோல் நீக்கி நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க சைடில். இதுக்கு மிளகாத்தூள் வந்துட்டு இந்த ஆயிலோடவே நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டால் தான் நமக்கு ஆயிலில் வந்து அந்த கலர், பிரியாணியோட கலர் வந்து நல்லா கிடைக்கும். இது நான் நார்மல் மிளகாத்தூள் தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி கூட ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னுமே நல்லா கலர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் தக்காளி வந்துட்டு கரெக்டாக 2 தக்காளி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதில் வந்து நான் லெமன் ஆட் பண்ணுவேன், ப்ளஸ் வந்துட்டு தயிருமே ஆட் பண்ணுவேன். அதனால நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா வந்து வீட்டில் அரைச்சதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி அரைக்கணுன்றது என்னோடய சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வேணால் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அது ஷார்ட்ஸ் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு கரெக்டாக அந்த நான் 3 கிளாஸ் சொல்லியிருந்தேன்ல ரைஸ்க்கு, அதுக்கு 4 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்துட்டு ஒன்றோட ஒன்று கூடி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளி இருக்குல்ல, அது நல்லா வந்துட்டு அப்படியே முழுசாக இல்லாமல் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதுதான் மெயின். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து அந்த தக்காளி சரியாக கரையிலனா அங்கங்கே அப்படியே முழுசாகவே நிற்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைனா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம். சிக்கனை நம்ம தனியாக மேரினேட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி நான் சமைக்கிற மாதிரி சமைச்சிங்கனாங்களே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. தயிர் வந்து நான் வீட்டில் செஞ்ச தயிர் எடுத்துக்கிட்டால் அது நல்லா தண்ணியாக இருக்கும். உங்களுக்கு கடையில் வாங்கினீங்கன்னா கரெக்டாக 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா 100 கிராம் போட்டால் போதும். புளிப்பில்லாத தயிர்னா 150 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதையுமே வந்து எல்லாமே ஒன்று கூடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கலர்ற மாதிரி கைவிடாமல் கலருங்க. குக்கராக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் சில பாத்திரத்துலலாம் பார்த்தோன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பிரியாணி பண்ணும்போது மட்டும் எப்பவுமே இந்த கடையிலேருந்து மசாலாலாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் வந்து நீங்கள் கரம் மசாலா அரைச்சி போடுங்க. அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு கடையில் வாங்குறதுலாம் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டுட்டு அது வந்து அந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா கொதிச்சு தண்ணி வந்து நமக்கு தனியாக பிரிஞ்சு வரும். சரிங்களா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து எவ்வளோன்னா, நான் கரெக்டாக வந்துட்டு 3 கிளாஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 3 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தான் தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். அதுதான் நான் வந்து யூஸ்வலாக இது தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். 3 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி வைப்பேன். ஏன்னா இது வந்து வடி பிரியாணி பார்த்திங்களா, நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வடித்து போடாமல் இருந்தோம்னா அது ரேஷியோ வேறு. இது வடி பிரியாணின்றதுனால 4 கிளாஸ் போதும். ஏன்னா நம்ம ரைஸை வந்து தனியாக வேக வச்சு தான் இதில் போட போகிறோம். ஸோ வந்து இது நல்லா பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. சிக்கன் வந்து அதுக்கு மேலே வேகக்கூடாது, அப்புறம் வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ இந்த நேரத்தில் வந்து இதை நம்ம மூடி போடும்போது சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லா நிறைய சால்ட்டு போடணும். உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து கரெக்டாக நம்ம அடுப்பை ஆன் பண்ணும்போதே வந்துட்டு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி தனியாக ஊற வச்சிடணும்.
அதுக்கப்புறம் இங்கே நல்லா கொதிச்சு வரும்போது அங்கே வந்து சாதம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்டதை விட ஒரு 2 இன்ச் கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். நான் இதுக்கு ரைஸ்க்கு எப்போவுமே வந்துட்டு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸில் வந்துட்டு கிளாசிக் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் தவாட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா வந்து பெருசாக வரும், நல்லா லென்த்து நல்லா பெருசாக இருக்கும். இந்த ரைஸை வந்து வேக வச்சதுமே அப்படியே வந்து நம்ம இதில் வேக வச்சு வடிச்சிட்டு உடனே கொட்டிடணும். கொஞ்ச நேரம் வெளியில் வச்சிங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி கொட்டிட்டு இப்போ பாருங்கள், நான் தண்ணி காமிக்கிறேன். இந்த லெவலில் தான் தண்ணி இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சுன்னா வந்துட்டு குழஞ்சிரும். ப்ளஸ் இதிலே வந்து லெமன் நான் ½ லெமன் போட்டுக்கிட்டேன். நீங்களும் ½ லெமன் போட்டுக்கிட்டு இதை நல்லா மூடிட்டு தம்முக்கு வந்து நான் தண்ணி வாஷ் பண்ண ரைஸ் வாஷ் பண்ண தண்ணி அதெல்லாம் போட்டுட்டு மூடிட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். மூடி வச்சிங்கன்னா சைடில் வந்துட்டு நமக்கு புகைலாம் சைடில் வர ஆரம்பிச்சிடும். இந்த வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் சரிங்களா, 10 to 15 மினிட்ஸ் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே வந்துட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு ½ hour அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி குச்சி குச்சியாக வரும். இதுதான் கரெக்டான பதம் பிரியாணிக்கு. இப்போ வந்து நீங்கள் அடியில் இருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு அடியே பிடிக்கல பாருங்கள். சுத்தமாக அடி பிடிக்காமல் ரொம்பவே ரைஸும் நல்லா வந்துருந்தது தனித்தனியாக, ப்ளஸ் கறியுமே நல்லா வெந்திருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்லேயும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் யூஸ்வலாக பிரியாணி இப்படி தான் பண்ணுவேன். மட்டனுக்கும் இந்த மாதிரி மட்டன் பிரியாணி நான் தனியாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே தனியாக வரும். தனித்தனியாக நல்லா வந்து ரைஸ் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.